வணக்கம், நான் சித்ரா குப்புசுவாமி பேசுகிறேன். இந்த வீடியோ பதிவு எதுக்கு அப்படின்னா, நிறைய பேர் என்கிட்ட இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அண்ட் அதில் மேஜரான கொஷின்ஸ் எது 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 பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா, என்னுடைய கோலம் பிரைட்னஸ் பற்றி. எப்படி உங்கள் கோலம் இவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது, அண்ட் அதுக்கப்புறம் செதறாமல் எப்படி வருது, ஒரு மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் இழையில ஒரு மாதிரி ரொம்ப கிறிஸ்பாக இருக்கே, அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு டான்னு வந்துடும். ஒரு கோலத்தோட அழகு, அதாவது அதோடைய அவுட்லுக் ரெண்டு விஷயத்து மேலே தான் இருக்குது, ரெண்டு விஷயம் பேஸ் பண்ணி தான் இருக்குது. நம்பர் 1 பார்த்திங்கன்னா, உங்களுடைய கோலமாவோட டெக்ஸ்சர், அதாவது கன்சிஸ்டன்சி. உங்கள் கோலமாவோட டெக்ஸ்சர் இல்லைன்னா கன்சிஸ்டன்சி எது மேலே டிபெண்ட் ஆகிருக்கு அப்படின்னா, நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்றது மேலே தான் இருக்குது. அண்ட் நம்பர் 2 அது உங்களுடைய இழை. நீங்கள் எவ்வளோ அழகாக உங்களுடைய ஸ்ட்ரோக்ஸை நீங்கள் போடுறீங்களோ அவ்வளோ அழகாக உங்களுடைய கோலமும் இருக்கும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் எப்படி கோலமாவை மிக்ஸ் பண்ணலாம். ஸோ என்ன மாதிரி உங்கள் கோலமும் ப்ரைட்டாகவோ இந்த மாதிரி கிறிஸ்பான லைன்ஸ் கொண்டு வரதுக்கு நீங்கள் எந்த மாதிரி உங்கள் கோலத்தை கோலம் பவுடர், கோலம் மாவு அதை நீங்கள் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடையிலேருந்து வாங்கின கோலமாக வச்சு நான் கோலம் போடுறப்போ எனக்கு என்ன சில விஷயங்கள் பிடிக்கல அப்படின்னா, 2 விஷயங்கள் பிடிக்கல மெயினாக. ஒன்று நீங்கள் அதை கடையில் வாங்குகிற மாவை வச்சு போடும்போது நிறைய சின்ன சின்ன கல்லாம் பார்த்திங்கன்னா செதறும் நீங்கள் போடும்போது. லைக் நீங்கள் ஒரு லைன் போடுறீங்க அப்படின்னா அந்த லைனை சுற்றி சின்ன சின்னதாக நீங்கள் கல் பார்க்கலாம். ஸோ நீங்கள் மொத்த கோலத்தையும் போட்டு முடிச்சுட்டு நீங்கள் எந்திரிச்சு நின்று பார்க்கும்போது அந்த ஒரு அவுட்லுக்கே ஒரு மாதிரி ரொம்ப பிளர்டாக இருக்கும் கோலம். ரொம்ப பர்ஃபெக்டாக ஸ்ட்ரோக்ஸ், அதாவது ஒரு மாதிரி பர்ஃபெக்ட் லைன்ஸ் வராமல் அங்கே இங்கேயும் கல்லாக இருக்கும், நிறைய சின்ன சின்ன கல்லாக நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அது நீங்கள் மொத்தமாக பார்க்கும்போது எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. அண்ட் இன்னொரு விஷயம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோலமுடைய அந்த பிரைட்னஸ் ஒரு மாதிரி பளிச்சுன்னு இல்லாமல் ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு என் கோலம். இதுக்கு என்னடா சொல்யூஷன் அப்படின்னு தேடிட்டு இருந்தப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயத்தை தூக்குறதுக்கு, அதாவது சின்ன சின்ன கல்லை நம்ம எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், ஜென்ரலாக ஏதாச்சும் ஒரு ஜல்லடை வச்சு ஜலிப்போம். ஸோ அதே தான் நானும் இங்கே பண்ணேன். என்னென்னா, ஏதாச்சும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஜல்லடையோ இல்லை டீக்கு யூஸ் பண்ணுறது ஸ்ட்ரெயினரோ அதை எடுத்துகிட்டு உங்களுடைய கடையிலேருந்து வாங்கின கோலமாவை போட்டு நல்லா ஜலிச்சுக்கோங்க. நல்லா ஜலிச்சுட்டு இது மாதிரி பண்ணுறப்போ அந்த சின்ன சின்ன கல்லெல்லாம் ஆப்வியஸாக மேலேயே தங்கிடும். அண்ட் கீழே வர்றது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஃபைனான பார்ட்டிகல்ஸ் தான். ஸோ அது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் தராது. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா அந்த சின்ன சின்ன கலர் முன்னாடி பார்க்க முடியாது கோலத்தில். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் இஸ் டன். த நெக்ஸ்ட் விஷயம் அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைட்னஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, அரிசி மாவு ஆட் பண்ணலாம். அரிசி மாவு நார்மலாகவே ரொம்ப ரொம்ப பிரைட்டாக இருக்கும். ஸோ இது எந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் இங்கே எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்னா, 2 கப்பு நீங்கள் கோலமாவு, அதாவது கடையிலேருந்து வாங்குகிற அந்த கோலமாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. ஸோ 2:1 இந்த ரேஷியோவில் தான் நான் மிக்ஸ் பண்ணேன் என்னுடைய கோலமாவு. ஸோ இந்த ரேஷியோவில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டால் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, இந்த லைன் பார்த்திங்கன்னா நான் வெறும் கடையில் வாங்கின கோலமாவை வச்சு போடுற லைன் இது. ஓகே, நீங்களே பார்க்கலாம் அந்த கல் அங்கேயும் இங்கேயும் அப்படியே தெரிக்குது லைனாக. இது நீங்கள் ஒரு லைன் அப்படின்றதுனால உங்களுக்கு பெருசாக தெரியலை. இதே நீங்கள் மொத்த கோலமாக பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நிறைய லைன் வரும். ஒரு மாதிரி இன்டர் கனெக்டட் லைன்ஸ் தான் கோலம் அப்படின்றது. ஒரு மாதிரி நிறைய லைன்ஸ் கனெக்ட் ஆகி தான் நம்ம கோலமே போடுவோம். ஸோ நீங்கள் மொத்தமாக பார்க்கும்போது நிறைய கல் இருக்கும், சின்ன சின்னதாக அங்கேயும் இங்கேயும். ஸோ அது உங்களுக்கு மொத்த அவுட்லுக்குமே கெடுக்கும். அண்ட் இந்த லைன் பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணது, அதாவது ஜலிச்சுட்டு அரிசி மாவு மிக்ஸ் பண்ண நம்ம ரெடி பண்ண கோலம் இது. நம்ம ரெடி பண்ண கோலமாவு இது. ஸோ நீங்கள் இதில் பார்க்கும்போது அதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். பிரைட்டாகவும் இருக்குது அண்ட் சின்ன சின்ன அந்த கல்லெல்லாம் இல்லை, ஒரு மாதிரி ரொம்ப ஃபைன் பார்ட்டிகல்ஸாக வச்சு நம்ம கோலம் போடும்போது உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸ் தெரியும்.
வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அண்ட் அடுத்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இழை எப்படி உங்களுடைய ஸ்ட்ரோக்ஸ் நீங்கள் வந்துட்டு இழுக்கிறது, எப்படி உங்களுடைய இழை டபுள் ஸ்ட்ரோக்ஸ் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த ரெட்டழைலாம் நம்ம அடுத்த வீடியோவில் மறக்காமல் பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்.